இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தோட கோய் ஃபிஷ்ஷுமே நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம அவ்வளோ ரிலீவ் பண்ணதே இல்லை. ஸோ எல்லாமே தனித்தனியாக எடுத்து காட்ட போறேன். இந்த வீடியோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நான் வாங்கினதுலே ஃபர்ஸ்ட் வாங்கின கோய். இது வாங்கி 2.5 years ஆகுது. நான் என்னோட ஃபிஷ் ஹாபியே இந்த ஃபிஷ்ல ஸ்டார்ட் பண்ணது தான். செம்ம குட்டியா வாங்கியிருந்தேன். இப்போ இது 1 feet மேலே செம பெருசா செம சைஸாக இருக்கு. இது எல்லாமே ஸ்கேல்டு கோய் தான். செம்ம சைஸ், செம்ம கலர், ஒயிட் வித் ஆரஞ்சு. எனக்கு ஆக்சுவலாக கோயோட நேம்லாம் தெரியாது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது செம பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக அதில் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு தெரியுதா இல்லை? நான் 2 கை ஃபுல்லாமே பிடிச்சி தூக்குற அளவுக்கு இருக்கு. 1 feetக்கு மேலே லென்த் இருக்கும். அந்த சைஸும் நல்லா பெருசாக இருக்கும். என்கிட்ட இருக்க ஃபிஷ்ல அரோனாக்கு அப்புறம் அதுதான் பெருசு. அண்ட் தென் இது அது கூடவே வாங்கின ஃபிஷ் தான் இதுவும். ஆனால் சைஸ் இது வரல. அது நல்ல சைஸ் ஆயிடுச்சு 2 வருஷத்துல. இது சைஸ் கொஞ்சம் தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பிரெத்லாம் கிடைக்கல, ஹைட் கிடைக்கல, லென்த் கிடைக்கல. ஸோ இது அப்படியே தான் இருக்கு. மீன்ஸ் வளர்ந்துருக்கு, அந்த அளவுக்கு வரல. அண்ட் தென் இது இன்னொன்று. இதெல்லாம் அதுக்கப்புறமா வாங்க ஆரம்பிச்சது. இந்த கலர்லாம் என்கிட்ட இல்லைன்னு நான் தேடி தேடி வாங்க ஆரம்பிச்சது. இது கூட ஒரு ஃபுல் ஒயிட் வாங்கியிருந்தேன், அது இப்போ இல்லை, இறந்துச்சு. இது ஒயிட் வித் பிளாக்கு, கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேடாக இருக்கும். இதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். என்கிட்ட கோயிலாம் எப்பவுமே டாப் வியூவில் பார்க்க தான் நல்லாயிருக்கும். கிளாஸில் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாடியில் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர், இதோட கலர் டாப்பில் தான் தெரியும். சைடில் போக 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 ஒயிட் ஆகிடும் ஃபுல்லாமே. ஸோ டாப்பில் இருக்கிறது தான் இதோட கலர். இது பேர் எனக்கு தெரியும், இது கபுட்டோ கோய். அதோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்க மாதிரி இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இது நான் செம்ம குட்டியாக வாங்கி விட்டேன் இதை. ஏன்னா மற்ற கோயிலாம் நார்மல் ப்ரைஸாக இருக்கும், இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் குட்டியாக வாங்கி வளர்ந்துருச்சு நல்லா. இது 1 year தான் இருக்கும். அண்டு என்கிட்ட இருக்க கோயில் என்ன தெரியுமா, இதுதான் காஸ்ட்லி. கபூட்டோ காஸ்ட்லி, அதுக்கப்புறம் இதுதான் காஸ்ட்லி. இதுதான் இருக்கிறதுல என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் காஸ்ட்லி. சைஸும் குட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெட் பேட்டர்ன் அதோட டாப்பில் வர்றது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்ததுல ஆரஞ்சு பேட்டர்ன் இருந்ததுல, இது ரெட். ஆக்சுவலாக எந்த கோயிக்கு ரெட் இருக்கோ அது எல்லாமே காஸ்ட்லி. ஆரஞ்சுக்கும் ரெட்டுக்கும் கொஞ்சம் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஆரஞ்சு இப்போ 100 rupeesக்கு நீங்கள் குட்டியாக வாங்குறீங்கன்னா அதே ரெட்டாக இருந்தால் அது ஒரு 300 rupees இருக்கும். இது ரெட் பேட்டர்ன் இருக்கனால இது காஸ்ட்லி. இது எவ்வளோக்கு வாங்கினான்னு மறந்துட்டேன், பட் என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் காஸ்ட்லி. அண்ட் தென் இது ஸ்கேல்டு கோய் தான். இது மில்கி கோய். இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும், அவ்வளோ காஸ்ட்லிலாம் இல்லை, பட் பார்க்க ப்ரீமியமாக சூப்பராக இருக்கும். இது மில்கி கோய், செம்ம பியூராக இருக்கும். மேலேருந்து பார்க்கவே அழகாக இருக்கும். அதுவும் நீங்கள் பாண்ட்லலாம் வச்சுட்டு அதில் சன்ஷைன் படுற மாதிரிலாம் இருந்தால், இந்த கோயிலெல்லாம் பட்டுச்சுன்னா செம்ம ஷைனிங்காக அப்படியே இன்னும். எனக்கு நிறைய கோய்க்கு பேர் தெரியாது. இதுவும் ஸ்கேல்டு கோய் தான். இது பேர் என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. இது ஜாப்பனீஸ் வெரைட்டியில் தான் வரும். ஆனால் இது ரேட் அதிகமாக வரும் இது ஆக்சுவலாக. பட் நான் கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆரஞ்சு டாட்டாக இருக்குல்ல, அது ஆக்சுவலாக இதோட கலர். அந்த கலர் இருக்கனாலவே இதை லோ குவாலிட்டி ஆக்கிட்டாங்க. ஸோ இது கம்மி ப்ரைஸில் கிடச்சிருச்சு. அந்த கலர் மட்டும் இல்லைன்னா அது நல்லா பெருசாக இருக்கும். அந்த நல்லா ஹை குவாலிட்டியாக இருந்திருக்கும். அதனால நல்ல குவாலிட்டினா ரேட் அதிகங்களா. இது வேல் டெயில் கோய். ஆக்சுவலாக இது ஒரு 2 years இருக்குது. பட் பாடிலாம் அப்படி தான் இருக்குது, டெய்ல் மட்டும் வளர்ந்துனே இருக்குது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். அதோட விங்ஸு டெய்ல் எல்லாமே எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு வேல் டெயிலும் இருக்கும். எனக்கு அதுதான் என்கிட்ட இருக்க கோயிலே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு வேல் டெயில்னா அவ்வளோ பிடிக்கும். இதுதான் அது. குட்டி வாங்கும்போது எனக்கு தெரியல இது வேல் டெயில்னு. நான் சும்மா செம்ம குட்டியாக ஒரு 3 inches வாங்கி விட்டது எல்லாமே. இப்போ எல்லாம் இது ஆக்சுவலாக பெருசாகிடுச்சு. ஆனால் அது 1 feet மேலே இருக்குது, 1 feet கிட்ட. ஏன்னா அது ஒரு டெயில் மட்டுமே அவ்வளோ பெருசாக வந்துடுது. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது டெயில், சூப்பராக இருக்கும். அந்த டெயில் மட்டும் நம்ம கூட இருக்க விங்ஸும் அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு அது பார்க்கவே ஏதோ ஒரு ஏஞ்சல் ஃபீல் தருது, ஒரு டிராகன் ஃபீல். சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதுவும் தண்ணியில் அது ஸ்விம் பண்ணும்போது பார்க்க சூப்பராக இருக்கு. அண்ட் இது கூட நம்ம இதோட பேர் ஒன்று வாங்கணும், இதே கலரில் இதே மாதிரி இதுதான் நல்லா. இது அதோட கொஞ்சம் சைஸ் நல்லா வந்திருக்கு. பட் இது வேல் டெயில் கிடையாது. இப்படி தான் நம்ம அதையும் வாங்கணும். ஆனால் அதுக்கு டெயிலில் வளர வந்துருச்சு.
இது வந்து அது அப்படி இல்லை, அந்த ஃபிஷ் மாதிரி இல்லாமல் இது நார்மல் கோழி மாதிரி வளர்ந்துருக்கு. இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம லாஸ்ட் கோழி. நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே ஆட் பண்ண அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.